ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ் ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 அபோவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டே வந்து நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆஃபர் இருக்குங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர். ஓகேவா? ப்ளஸ் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட், அதாவது நேற்று நைட் 12 o'clockலேருந்தே வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 12ஆம் தேதி நைட்டு 12 o'clockலேருந்து இந்த பிக் சேவிங் டேஸ் ஆஃபர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர்ஸ், இது வந்து ரைட் சைடில் வச்சுருக்கேன். நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 o'clock, அதாவது 13th அன்னைக்கு நைட்டு 12 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன பெஸ்ட் டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரஃபாக பார்க்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் உண்மையிலே அவங்க ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஜஸ்ட்டு ஃபார் நேம் சேக் இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து என்ன ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் தான் வந்து வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் எதுவும் மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் ஒரு 10,000 இருந்துச்சுன்னா நான் ஒரு 5 பிராண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த 5 பிராண்டோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த பிராண்ட் செட் ஆகுது, என்ன ப்ரைஸ் செட் ஆகுதுங்கிற பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா. ஸோ மோட்டோரோலா மொபைல்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னா அண்டர் 10,000 வந்து நிறைய நல்ல மொபைல்ஸ் இருக்குது. அவங்க லான்ச் பண்ண மொபைல்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். அது போக அவங்க மோஸ்ட்லி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. அது போக ஆட் வராது. அவங்களோட மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G10 பவர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கு இல்லையா, அந்த மொபைல் தான் வந்து நம்ம பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 10,000 கேட்டகரியில் தான் வரும். ஸோ இது ஆக்சுவல் ப்ரைஸ் இப்போ இன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000 இருக்கும், 9,999 இருக்கும். பட் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நைட் 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ப்ரைஸில் உங்களுக்கு இந்த மொபைல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? 500 வந்து பேசிக் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இது போக அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் எஸ்பிஐ கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மோட்டோரோலா G10 பவர் நோட் பண்ணிக்கோங்க. மோட்டோரோலா G10 பவர் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 9,500க்கு இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆஃபர்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா E7 பவர். இது பவருங்கிறதுனால என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து மோட்டோரோலா G10 பவர்னு சொல்லிட்டு எண்ட் ஆகுது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G10 பவர் பற்றி பார்க்கலாம். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1 day ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், ஒரு 1.5 days வந்து நான் சார்ஜ் போடக்கூடாது, ஆனால் ரெகுலராக நான் யூஸ் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக மோட்டோ G10 பவர் எடுக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ராசஸர் கொடுத்துட்டாங்க. நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660யோட ப்ராசஸருக்கு ஈக்குவலாக வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 6000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இதில் கேமரா குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியன்ட் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 16.54 சென்டிமீட்டர் இருக்குது, அதாவது 6.51 inch வந்து இருக்குது. ஸோ ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே பெசில்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்கும். ஸோ அது நம்ம கன்சிடர் பண்ணலைன்னா மொபைல் மற்றபடி நல்லா தான் இருக்குது. ஸோ பேங்க் ஆஃபர் 10% அடிஷ்னலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மெம்பருக்கு இருக்குது. நாளையிலேருந்து உங்களுக்கு இந்த 10% அடிஷ்னல் ஆஃபர் வந்து இருக்கும். ஓகேவா? இதே நார்மல் யூஸருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர் 5% எதில் கொடுக்குறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதில் 10,000 5% போட்டு நீங்கள் என்னைக்கு வாங்குறதுக்கு ஸோ 1 day வெயிட் பண்ணி நீங்கள் நாளைக்கு பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வேறு என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டோ G10 பவர் பேட்டரி பற்றி சொல்லியாச்சு, கேமரா பற்றி சொல்லியாச்சு, ஸோ டிஸ்பிளே பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸர். ஓகே, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பற்றி பேசணும்னா வேற ஒன்றும் இல்லை, மொத்த ரெட்மி அல்லது ரியல்மி அது மாதிரி ஆன மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வாய்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கூகுள்கிட்டருந்து கிடைக்கிற ஆண்ட்ராய்டு சர்வீஸை வந்து இவங்க அடிஷ்னலாக மேலே ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அதோட தீம்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து கலர் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து எதுவுமே டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து மோட்டோரோலா ஸ்பெஷல். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இதுதான் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட். சென்டரில் மோட்டோரோலாங்கிற M லோகோ இருக்குது, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 AI
கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 48 MP கேமரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP கேமரா இருக்குது. நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் ஒரு வெப் கேமரா கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமில் எப்படி வெப் கேமரா மொபைல் யூஸ் பண்ணுறது, த்ரூ USB எப்படி யூஸ் பண்ணுறது, வைஃபை மூலமாக எப்படி யூஸ் பண்ணுறது, ஹாட்ஸ்பாட் மூலமாக எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ பை ப்ளூடூத் மூலமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ 1 or 2 daysக்குள்ள நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இல்லை டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா மொபைலில் 10,000 அண்டரில் நம்ம ஒரு மொபைல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வேற என்ன மொபைல் இருக்குது 10,000 அண்டரில் மோட்டோரோலாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா E7 பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ மோட்டோரோலா E7 பவர் இதான் விஷ் லிஸ்ட்டில் கூட போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மொபைல் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்லா லென்த்தான டிஸ்பிளேயாக இருக்கும். 6.5 மோட்டோரோலா E7 பவர். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும். கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் நேராக இருக்கும். கைண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8,000 இப்போ அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 8,300 இருக்குது. ஓகேவா? ஒரு 300 rupees தான் ரெஸ் ஆகுது. ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு 10% வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா up to 750ங்கிறது அவங்க கொடுக்குற டிஸ்க்ளைமர். ஸோ இதையே வந்து நம்ம நோட் பண்ணணும். நம்ம அப்படியே 10% கிடைக்குமா அப்படிங்கிறது கூட இதில் வந்து நமக்கு 8,800 குறையணும். ஆனால் நமக்கு 750 வந்து ரெடியூஸ் ஆகும். இதுதான் வந்து இங்கே அவங்க நமக்கு கொடுக்குற ஆஃபர். இது போக நமக்கு EMI ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,000 rupees வரைக்கும் உங்களுக்கு இதோட டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, வேறு என்ன மொபைல்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து சாம்சங் பார்க்கலாம். சாம்சங் மொபைல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சாம்சங் மொபைல் அண்டர் 10,000 பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F02s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் இருக்கும். அதுதான் வந்து இப்போதைக்கு அது வந்து ஃபேன் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். F0102s அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொன்ன மொபைல் சாம்சங் கேலக்ஸி F02s. இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு ஒயிட் கலரில் இருக்குது, ஸ்கை ப்ளூ கலரில் நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ப்ரைஸ்னால் 10,000 தான் உங்களுக்கு இருக்குது. இதில் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் அவ்வளோவா சீக்கிரம் ஆஃபர்ஸ் எதுவும் போட மாட்டாங்க. ஸோ அதனால வந்து இதில் கிடையாது. பட் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா கம்பேர் பண்ணும்போது கம்மியான ப்ராசஸர் தான். அதாவது குவால்காம் ஸ்னாப்டிராகன் 450 ப்ராசஸர் தான் இருக்குது. பட் இதில் வேறு என்ன குறை சொல்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா மெகா பிக்சல் வந்து கம்மியாக தான் இருக்குது. 1312 இருக்குது. ஸோ 6.515 இன்ச் இருக்குது. அதை விட 0.05 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது மோட்டோரோலா மொபைலுக்கும் சாம்சங் மொபைலுக்கும். ஸோ இது போக வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? அதே மாதிரி இதில் 4GB 64GB தான் இருக்குது. எக்ஸ்பேண்டபிள் பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, இது 10,000 ரேஞ்சுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கம்மியான பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நான் சஜஸ்ட் பண்ணுற மொபைல்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து ஸ்னாப்டிராகன் மொபைல்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் வந்து கேமிங்காக தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராசஸர். ஸோ கேமிங் ப்ராசஸர் வந்து மற்ற ரெகுலர் யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மீடியா டெக் பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டுடியோ எடிட்டர்ஸ், அது மாதிரி மீடியா பீப்புள், டேரெக்டாக சொல்லலை, மீடியா பீப்புள்னால் அதிகமாக எனக்கு வந்து செல்ஃபிஸ் எடுப்பேன், நான் அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கணும், எடிட்டிங் பண்ணணும், அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசஸரை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ், எடிட்டிங் ஆப்ஷன்ஸ், அதோட எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்னாப்டிராகன் வந்து ஒரு கேமிங் மொபைலுங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ரஃபாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த லேக் ஆகிற ப்ராப்ளமோ இல்லை ஹேங் ஆகிற ப்ராப்ளமோ எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை நான் மீடியா டெக் போதும், நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மீடியா டெக்கே தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நியூ யூசர்ஸ்க்கு வந்து ஸ்னாப்டிராகன் கொடுத்தா இதோட ஹை பவர் எஃபிஷியன்சி வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதிகமாக காஸ்ட் பட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல்ஸ் யூஸ் பண்ணவங்க அவ்வளோ சீக்கிரம் ஸ்னாப்ட்ராகன் வந்து எடுக்க மாட்டாங்கிறது என்னோட சஜஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மொபைல்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெட்மி மொபைல்ஸில் என்னென்ன ஆஃபர் இருக்குது 10,000 அண்டரில் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரெட்மி மொபைல்ஸ் அண்டர் 10,000. ஸோ அது மாதிரி இன்றைக்கே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓகே நேற்று இருந்த ப்ரைஸ்க்கும் இன்றைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எப்பயுமே இருக்கிற அதே ரெகுலர் ரேட்டை இன்றைக்கி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு இந்த டேஸ்லாம் குறிப்பிட்டு வாங்கணும், நமக்கு என்ன இருக்குது, நமக்கு எந்த டைமில் மணி இருக்கோ அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அண்டர் 10,000 வந்து கொடுத்துருக்குறேன். இதில் ஹையஸ்ட் ப்ரைஸில் என்ன இருக்குது, அதில் என்ன ப்ராசஸர் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். மோஸ்ட்லி நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் MediaTek ப்ராசஸர் தான் அதிகமாக இருக்குது ரெட்மியில். ஏன்னா MediaTek ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek ப்ராசஸர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9Aன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இருக்குது, ரெட்மி Note 5 சொல்லிட்டு இருக்குது. ரெட்மி Note 5 வந்து ஒரு அவுடேட்டட் வெர்ஷன். ஸோ நம்ம நியூயஸ்ட் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். நியூயஸ்ட்டாக வந்ததில் இது இப்போ ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இருக்கும். ரெட்மி 9A 9 பவர் இது மாதிரி மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ உள்ள வேரியண்ட் எல்லாமே வந்து 9 வேரியண்ட் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரெட்மி 9 இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட்மி 9,248 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மொபைல் வந்து இங்கே எங்கே இருக்கும் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் மொபைல்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம சஜஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஆஃபர் டைமில் தான் வாங்கினா உண்மையிலே நான் ஆஃபரில் தான் வாங்குறேன்னா இல்லாட்டி ஜஸ்ட்டு அந்த நேமில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறது, வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி 9 இது பார்த்திங்கன்னா கார்பன் பிளாக்னு இருக்குது. ஸோ கார்பன் பிளாக் அதே வருஷன் வந்து எடுத்துக்கிறேன், கார்பன் பிளாக். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நிறைய வேரியன்ஸ் கொடுப்பாங்க. ஒரே மொபைலாக இருந்தாலுமே அதில் 3GB ரேம் இருக்கும், 4GB ரேம் இருக்கும், அதே மாதிரி 32GB இன்டர்னல் இருக்கும், 64 இருக்கும், அண்ட் 128GB இன்டர்னல்ஸ் கூட இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஒரே மாடல் நம்பரில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெட்மி 9 கார்பன் பிளாக் வந்து 128GB அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வேரியண்ட் வந்து நம்ம என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB 128GB ரெட்மி 9 கார்பன் பிளாக் சேம் தான் இல்லையா? ஆனால் இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,999 இருக்குது. பட் சாரி, இது வந்து நாளைக்கு வர ப்ரைஸ் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 கிட்ட ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,498 தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே இந்த மொபைலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ரெட்மி தான் யூஸ் பண்ணுவேன், நான் இது வரைக்கும் ரெட்மி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து ரெட்மி மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். நான் இப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸையும் வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு தனியாக இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா sarvana.kumar.sk. சேனலோட லோகோ வந்து அங்கேயும் இருக்கும். ஓகேவா? சேனல் லோகோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் என்னோட சேனல் லோகோ. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? 10,498. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நாளைக்கு 10% போட்டாலும் 750 தான் இதில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதில் இன்னைக்கு ஆஃபர் எக்ஸ்ட்ரா 501 ஆஃபர் போட்டிருக்காங்க. இது என்ன ரீசனுக்காக ஆஃபர்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ஓகே, ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு. ஸோ நாளைக்கு மேபி இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 year மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் செல்லர் கூட சேஞ்ச் ஆகிருக்கலாம், அது கூட நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். செல்லர் சேம் தான், எலக்ட்ரானிக்ஸ் பஸ்ஸுங்கிறவங்க தான் செல் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸும் இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எனக்கு வாங்கிட்டேனே, ஸோ எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 days கூட நீங்கள் தாராளமாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி அவங்க என்ன ரீசன்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறாங்கிறத மட்டும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அதனால் ஒன்றும் நம்ம வரி பண்ணிக்க அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 128GB ரோம். இது வந்து அதிகமாக வந்து நான் கிளாஸஸ் எடுப்பேன், நான் நிறையா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் சேவ் பண்ணி வைப்பேன்
அது மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மொபைலை. உங்களுக்கு இப்போ வர ரொம்ப கம்மியான 10,000 20,000 உள்ள லேப்டாப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே அளவு தான் கொடுக்குறாங்க, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு லேப்டாப்பை வந்து கையில் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடிஷ்னலாக வேறு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் 13 MP ரியர் கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 13+8 ரியருக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5 MP இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னே இதில் 4 கேமரா இருக்குன்னு நினைக்கிறீங்க. டாப்பில் இருக்க 2 மட்டும்தான் கேமரா, கீழே இருக்க இது வந்து ஃப்ளாஷ் லைட்டு, அப்புறம் ரைட் கீழே ஒரு ஃப்ளாஷ் லைட் பக்கத்தில் இருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேமரா மாதிரி ஒரு சின்ன டாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு வியூவுக்காக தான் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து வேறு இம்பார்ட்டன் எதுவும் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா கூட நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். அது மாதிரி நான் இங்கே ஷோ பண்ணுற எல்லா மொபைல்ஸோட பெஸ்ட் டீல் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக நிறைய ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர்னால் நான் வாங்குகிற மொபைலுக்கே வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ரெட்மி மொபைல்ஸில் அண்டர் 10,000 பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைல் வந்து நம்ம வீக்லி மொபைல்னு கூட ஷார்ட்டாக சொல்லலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு மொபைல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதனால அப்படி சொல்கிறேன். ஓகே, ரியல்மி மொபைல்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரியல்மி அண்டர் 10,000 கேட்டகரி எதுக்காக சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பட்ஜெட் டைட்டு, நான் கண்டிப்பாக கிளாஸஸ் அட்டன் பண்ணியே ஆகணும், நான் படிக்கணும் அதான் நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக கம்மியான ப்ரைஸில் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ரியல்மியில் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரியல்மி C3 அப்படிங்கிற ஒரு மொபைல். அது ரொம்ப பழைய வெர்ஷனாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதோட ப்ராசஸராக இருக்கட்டும், அதோட ரன்னிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்ஹேண்டில் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மொபைலாக இருக்கும், இல்லாட்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க அது மாதிரி யார்ட்டையா வந்து நான் வாங்கி யூஸ் பண்ண மொபைல்ஸ் தான் வந்து நான் மோஸ்ட்லியாக சஜஸ்ட் பண்ணுவேன். சாம்சங் மொபைல் வந்து நான் அது மாதிரி நான் கையில் யூஸ் பண்ணதில்லை, ஒரே ஒரு மொபைல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஆன் 7 சொல்லிட்டு ஒரு மொபைல். அது நேம் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ பழசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் எடிஷன்லாம் ரொம்ப பழைய எடிஷன். ஸோ அந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன் சாம்சங்கில். சாம்சங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ கலர் பற்றி எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கேமரா ப்ராசஸராக இருக்கட்டும், கேமரா சோனி ப்ராசஸர் வச்சா சாம்சங் மொபைல் இருந்துச்சுன்னா அது தாராளமாக வாங்கலாம். ஸோ இல்லை எனக்கு சோனி ப்ராசஸர் இல்லை, சாம்சங்கோட ப்ராசஸரே இருக்குது. நான் இது என்ன ப்ராசஸர் சொல்லணும்னா கேமராவோட ப்ராசஸரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சாம்சங் பற்றி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் பார்த்தீங்கன்னா C21 அப்படிங்கிற ஒரு மொபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 அண்டர் கேட்டகரியில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அடிஷ்னலாக வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ளூ 64 GB இருக்குது. 64 GB பார்த்தீங்கன்னா 9,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாக் 64 GB. வேறு என்ன வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 32 GB வேரியண்ட்டும் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ரியல்மி C25Sங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 அண்டரில் இன்னைக்கு ப்ரைஸாக இருக்குது. ஸோ அதே ப்ரைஸில் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரியல்மி C25 இல்லை, அது இதில் இல்லை. ஸோ நம்ம சர்ச் பண்ணியே பார்த்துடலாம். ரியல்மி C25S வாட்டர் இங்கிரீன். C25 வேறு, C25Sங்கிறது வேறு. நிறைய வேரியன்ஸ் லான்ச் பண்ணுறதுனால நமக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் இதுவும் ஷாக்கிங்கான ரிசல்ட்டாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி C25S பார்த்தீங்கன்னா வாட்டரி கிரே வந்து 128 GB இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10,500 இருக்குது. ஸோ இந்த சைடு என்ன வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, 64 GB கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது வந்து நம்ம 128 GBக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 10,000 அண்டர்னு வந்தாச்சு. ஸோ
அதில் இருக்கிறதுலே கொஞ்சம் ஒரு 100 அல்லது 200 நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரேம் கிடைக்குது அல்லது அதிகமான ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்ம கம்மியான ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணால் கூட ஏதோ வந்து மொபைலுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஹேங் ஆகிற ப்ராப்ளமோ அது மாதிரி பேசிக்காகவே இந்த மொபைல் வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் அதிகமான ரேம் இருக்கிறத வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா, 128 GB ரேம் பார்க்கணும். இப்போ 10,499 வந்து நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரைஸிங் இந்த ரியல்மி C25. ஸோ இன்றைக்கி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 10,999, 500 rupees வந்து இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 rupees டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு 1,500 rupees ஆஃப் பண்ணிருக்கு. அடிஷ்னல் சேம் 750 வந்து உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ 9,750க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது 9,749 rupeesக்கு வந்து இந்த மொபைல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ரியல்மி C25s மாடல். ஸோ இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும்தான். 6000 mAh பேட்டரியில் வந்து உங்களுக்கு 10,500க்கு ஒரு மொபைல் கிடைக்குது. அதாவது 9,750க்கு ஒரு மொபைல் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இது சொல்லுவேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரியல்மி யூசர்ஸ்க்கு தெரியும் அவங்களோட லேகிங் ப்ராப்ளம் என்ன இருக்குது, அவங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ரியல்மி அப்டேட் மந்த்லி அப்டேட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஃபோன் வந்து பிரிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இனிமேல் எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணுறது மந்த்லி அப்டேட் இருந்தாலுமே அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைல் மாடல் போட்டு லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த அப்டேட்டில் என்னென்ன இருக்குனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும். இல்லை எனக்கு வீடியோஸ் பார்த்தா எனக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, நான் இமீடியட்டாக அப்டேட் பண்ண நினைக்கிறேன், எனக்கு இன்னைக்கு தான் டேட்டா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா XDA டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, XDA டெவலப்பர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு ரியல்மி லேட்டஸ்ட் அப்டேட்னு சொல்லி போட்டிங்கன்னா லேட்டஸ்ட் மொபைல்ஸ் என்ன இருக்குது, ரியல்மி C25s போட்டு பார்ப்பேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன்னா லாஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்துச்சு அப்படிங்கிறதையும் அதில் என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் டெவலப்பர் ஃபாரம்ஸ் இருக்குல்ல, டெவலப்பர் ஃபாரம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மொபைல் வந்து இப்போ என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ செக்யூரிட்டி அப்டேட்டில் என்னென்னலாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா, இப்போ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் என்னென்ன இதில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜென்ரல் ரியல்மி C25 இன்ஃபோ இது மாதிரி கொடுத்துருக்காங்களே. நீங்கள் அப்படியே ப்ளாக் ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து போட்டுப்பாங்க நீங்கள் என்ன லேட்டஸ்ட்டாக வந்தது என்னது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை உங்களுக்கு XDA கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் மாடல் நேம் போட்டுக்கலாம். ரியல்மி C25s லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு கேமராவில் லைட்டாக ப்ராப்ளம் இருந்துச்சு, லேக் ஆச்சு, ஃபோட்டோஸ் ஒரு 10 ஃபோட்டோஸ் மேலே கண்ட்ரஸ் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு மொபைலில். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்லி அப்டேட்டில் வந்து கேமரா பற்றி எதாவது அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா, பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இருக்குது, சரி இது அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரெகுலராக மந்த்லி அப்டேட்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது அவசியம் கிடையாது. நீங்கள் 2 months ஒன்ஸ் கூட பண்ணலாம். அதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் தான் கிடையாது. நீங்கள் பண்ணாமலே கூட இருக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 6 months அந்த டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட்ஸ் ஏதாவது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவங்களோட செக்யூரிட்டி பேட்ச் லெவல் அப்டேட்னு சொல்லிட்டு இருக்கும். அது மாதிரி எதுவும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் கட்டாயமாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு அடிக்கடி ஷோ பண்ணிகிட்டே இருக்கும் அப்டேட் பண்ணுங்கன்ட்டு. அப்டேட் பண்ணாததுனால யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அப்டேட் பண்ணும்போது நமக்கு அவங்க பக்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு மொபைலுக்கு சாஃப்ட்வேர்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அப்டேட்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்ளமே இல்லாத மொபைலுங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்க. பிராண்ட்ஸ்கிட்டேருந்து வர அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்லோ ஆகுறதுக்கும் லேக் ஆகுறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களை மொபைலை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறதுக்கான ஒரு இதாக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒரே மொபைலில் நான் 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன் 3 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கின டைமில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் புது மொபைல்ஸ் வாங்கினாலுமே வந்து 1 இயர்ஸ்க்கு ஒன்ஸாவது வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணுங்க. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நிறையா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அது மாதிரி எதாவது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் கொடுத்துருக்கும், இல்லாட்டி நிறையா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இது பண்ணுங்கள், அடிக்கடி வந்து 1 இயர்ஸ்க்கு ஒன்ஸாவது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா? சரி, ரியல்மியில் C25Sங்கிற ஒரு மொபைல் சொல்லியிருக்கிறேன். ஸோ வேறு என்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்ன பிராண்ட்ஸ் இருக்குது, இது போக நான் வேறு என்ன ப்ரைஸிங்கில் இந்த பிராண்டிங்ஸில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்ஃபினிக்ஸ் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் லவர்ஸ் யார் இருந்தாங்களோ அவங்களுக்காக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போக்கோ பற்றி பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா போக்கோ இப்போ ரிலீஸ் பண்ணுற மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ப்ரைஸிங்கும் வந்து நார்மலான ப்ரைஸிங்கில் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. போக்கோ மொபைல் சரி ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1.5x ஸ்பீடில் வச்சு பார்த்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கண்டென்ட் தெளிவாக புரிஞ்சாலே போதும். மோஸ்ட்லி வீடியோஸ்க்கு இடையில வந்து நான் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொல்லி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை நான் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ போக்கோ F1 இதுலேயே வந்து 10,000 அண்டர் 10,000 போக்கோ பார்த்தீங்கன்னா போக்கோ M2 C3 போக்கோ C3ங்கிறது வந்து ஒரு நல்ல மொபைல் தான். அதாவது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ C3 வந்து என்னோடய ஃப்ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காரு, நானும் இன்ஹேண்டில் பார்த்துருக்கேன். ரெட்மி யூஸ் பண்ணுறவங்களுக்கு போக்கோக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஆட்ஸ். இதில் வந்து மோஸ்ட்லி ஆட்ஸும் இருக்காது, 0 ஆட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்பயாவது ரேராக 1 or 2 ஆட்ஸ் எங்கேயாவது ஷோ ஆகும். அது மாதிரி நீங்கள் ரெட்மி மொபைல் அது இல்லது ஏதோ ஒரு ஆட்ஸ் உள்ள மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கூட, குறிப்பாக ரெட்மி மொபைலுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அதில் ஃபஸ்ட்டு எப்படி ஆட்ஸ் வராமல் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போடலான்னு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பூட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து பூட்டப் பண்ணிங்கன்னா, அதாவது ஆன் பண்ணிங்கன்னா அதில் நிறையா செட்டிங்ஸ் வரும். எல்லாமே அக்ரின்னு கொடுக்காம நமக்கு என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லைங்கிறத பார்த்து நோ கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஆட்ஸ் வராது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அது மாதிரி சொல்கிறேன். ஸோ போக்கோ M2 பற்றி பார்க்கலாமா? போக்கோ M2 ரீலோடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பழைய வெர்ஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க ரீலோடட் வெர்ஷன் சொல்லிட்டு போடுறாங்க. இது ரெண்டுக்கும் எனக்கு சரியான டிஃப்ரென்ஸ் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ போக்கோ M2 ரீலோடட் 64 GB இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 9,500. ஸோ சேம் தான், 9,500 தான் இங்கே இருக்குது. அதே 464 தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கில் எந்த சேஞ்சும் இல்லை. பட் உங்களுக்கு அந்த 10% 750ங்கிறது மட்டும் உங்களுக்கு குறையும். ஓகேவா? இந்த 750 தான் நான் பேசிக்காக நான் SBI கார்டு வச்சுக்கோங்க மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட SBI கார்டு இருந்தாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு பேடிஎம்மோ ஜிபே அது மாதிரி அவங்களுக்கு மணி ஷேர் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து பே பண்ண சொன்னால் கூட அவங்க பே பண்ணி தருவாங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் நேமில் தான் பில்லிங் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் மொபைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் திருச்சிராப்பள்ளிலாம் இருக்கேன். ஸோ அந்த ஏரியாவில் உள்ளவங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் 13MP 8MP 5 2 நிறையா கேமராஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 1 2 3 தனியாக வேறு 4 4 கேமரா இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இருக்கு இல்லையா, இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. சரி, ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு வி ஷேப்பில் வந்து நாட்ச் கொடுத்துருக்காங்க, கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்குது. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது SD கார்டு ஸ்லாட் இருக்குது, சிம் கார்டு அண்ட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இது வந்து டுவெல் சிம் டைப் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரே டைமில் உங்களால் 2 சிம் போட முடியும்னு நினைக்கிறேன். ஒரே டைமில் 2 சிம் அண்ட் மெமரி கார்டு போடுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதில் அடிஷ்னல் வேறு என்ன டீட்டெயில்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு? ப்ராசஸர் பற்றி பார்க்கணும்னா ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி ரெட்மி போக்கோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸரோட தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G80 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஸோ உங்கள் ப்ராசஸர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனலில் கூட சஜஸ்ட் பண்ணலாம். எனக்கு இதில் சொல்லாமல் எனக்கு தெரியல. ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன மொபைல்ஸ் வந்துருக்கு, மந்த்லி மொபைல்ஸ் என்ன அண்டர் 5000 10,000. நான் இப்போ கேட்டகரைஸ் பண்ண மாதிரி அவங்க ரெகுலராகவே ப்ரைஸிங்ஸ் வந்து 2 இதுலையுமே போட்டிருப்பாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுமே கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. நான் வந்து இப்போ குறிப்பிட்டு இந்த பிக் சேவிங் டேஸில் மட்டும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி கைஸ், வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? போக்கோ மொபைலில் அண்டர் 10,000 வந்து பார்த்துட்டோம். ஸோ வேறு என்ன மொபைல்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க? ஓப்போ பார்த்தீங்களா? ஓகே, ஓப்போ இருக்குது, இன்ஃபினிக்ஸ் இருக்குது. ஓப்போவில் 10,000 கீழே இருக்குது. பட் எனக்கு எப்படி சஜஸ்ட் பண்ணணும்னு தெரியல, ஏன்னா நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஓப்போ மொபைல்ஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரீட்டைலர் ஷாப்பில் போய் பார்த்துருக்கேன். பட் அவங்களும் வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவங்களால. அவங்க ஜஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சார் இதில் நல்ல ரேம் இருக்குது, இதில் நீங்கள் கேம்ஸ் விளாட்லாம், இந்த கேம் விளாட்லாம், அந்த கேம் விளாட்லாம் சொல்லிட்டு குறிப்பிட்ட கேமோட நேம் சொல்லி இது விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. இது ஓப்போ மொபைல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது வேணால் இப்போ ஒரு ரஃபாக தான் பார்க்க போகிறேன். உங்க கூட சேர்ந்தா நானும் பார்க்க போகிறேன். ஓப்போ மொபைல்ஸ் அதே மாதிரி 10,000 அண்டரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்போவில் நிறைய விஷயம்ஸ் இருக்குது. ஏன்னு இருக்குது, A12, 13. மோஸ்ட்லி பழைய சீரியல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, சீரியல் எபிசோட்ஸ் அந்த மாதிரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து இவங்க ஓப்போ தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பார்க்கும்போது ஓப்போ A5, A6 அந்த டைமில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டிவி ஷோஸே பார்க்கறதில்ல, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12th வருஷம் வரைக்கும் வந்திருக்காங்க, A12 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இதில் ஏ மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஏ இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம், இப்படியே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ A12 பிளாக் 32GB. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஃப்ளாட். அது போக 10% இருக்கும். 10% எல்லா மொபைல்ஸும் கண்டிப்பாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 10% உங்களுக்கு 750 rupees டிஸ்கவுண்ட். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராஸ் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட ப்ராசஸர் நல்லாயிருக்கும், கலரிங்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு எப்பயுமே ஹை கான்ட்ராஸ்டாக வச்சு பார்த்தா தான் பிடிக்கும். அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து பார்க்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓப்போ A12 பிளாக் 32GB. வேறு என்ன வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4GB இருக்குது. அப்போ 3GB ரேம் 4GB ரேம்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் வச்சுருக்காங்க. சில பிராண்டில் உள்ள கன்ஃபியூஷனே இதுதான். ஒன்று அவங்க ரேம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. சிலர் வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஒரே டைமில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்கும்போது 464 தானா, 364 இல்லைன்னா 332 432 அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மோஸ்ட்லி 432 மொபைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸில் கிடைக்கும். 4GB ரேம் வேணும். எனக்கு ஸ்டோரேஜ் மேட்டர் கிடையாது, நான் அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டேன். என்ன, நான் வருஷத்துக்கு ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ அக்கேஷ்னல் ஃபோட்டோஸ் தான் எடுப்பேன். அது மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இன்ஃபினிக்ஸ் பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து மற்ற பிராண்ட்ஸ், அதாவது ஹையர் பிராண்ட்ஸ் ஒரு 20,000 25,000 கொடுக்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் கம்மியான ப்ரைஸ், அதான் 10,000 to 12,000 வந்து இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக தெரியல. ஆனால் அதோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 6 months to 7 months வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கினப்போ எப்படி இருந்துச்சு,
ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் பிராண்ட்ஸில் உள்ள மொபைலில் என்னென்ன ஃபால்ட்லாம் வருமோ அது ஒரு 6 to 7 மந்த்லேயே வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வரும். இது வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 4230 mAh தான் பேட்டரி கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப நார்மல் யூஸாக தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரைஸிங்க்கு இந்த பேட்டரிங்கிறது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. 2 கேமரா 13+2. என்னோட மொபைல் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதே இதே தான் 13+2 தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13+2ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் அந்த போக்கோ பிராண்ட் வந்து நான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, அடுத்து ஓப்போ பிராண்ட். ஓப்போவில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, 500 இருக்குல்ல, எனக்கு போதும், என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு நல்லாயிருக்கு, அவர் யூசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படி நினச்சி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும், இந்த மொபைல் பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்குறதுல வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு எனக்கு இது யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஓப்போ A15 A12 நினச்சேன், இப்போ A15 வரைக்கும் இருக்குது. 10,000 ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க, 9,990 ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ப்ரைஸிங்கில் இங்கே இந்த சைடு நாளைக்கு நமக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஓப்போ A15 ஓப்போ A15 வந்து 332 வந்து பார்த்தீங்கன்னா 9,990. ஸோ நாளைக்கு அந்த ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லை. ஸோ பெட்டர் நீங்கள் வேறு மொபைல்ஸ் பார்க்குறது நல்லது. என்னோட சஜஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு சாம்சங், ஓப்போ, ஆப்பிள் பக்கம்லாம் போக முடியாது. விவோ கேமராஸ் நல்லாயிருக்கும். விவோவில் என்ன மொபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் வந்து போய்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,000க்கு கீழே என்னென்ன மொபைல்ஸ் இருக்குது, அதாவது 10,000 to 16,000க்கு உள்ள என்னென்ன மொபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ விவோ மொபைல்ஸில் அண்டர் 10,000 எடுத்தோடனே 10,400 தான் இப்போ பெஸ்ட்டு மொபைலாக இருந்துச்சு. விவோ Y11 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா என்ன இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. இதோட ப்ராசஸர் வந்து நல்லாயிருக்கும், கேமரா வந்து சூப்பராக வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு அது நியூயஸ்ட் ஃபஸ்ட்டுன்றது தான் பாப்புலாரிட்டியில் பார்க்கலாம். ஏன்னா பிராண்ட்ஸ் பற்றி தெரியாத டைமில் அது பாப்புலராக எது அதிகமாக சேல் ஆகுங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். விவோ Y11 அப்படிங்கிறது 9,490 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டியில் 10,490. ஓகே, ப்ரைஸிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ ப்ரைஸிங்கில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. அவங்க இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்த பிராண்ட்ஸில் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா, இதுதான் மோஸ்ட்லி நம்ம மொபைல்ஸ் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ நாளைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நமக்கு இந்த மொபைல் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு போய் இந்த மொபைல் நல்லா இருக்கா இல்லையா, இதோட கேமரா எப்படி இருக்குது, அதை பற்றி மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், மொபைல் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லை இந்த மொபைல் வந்து வேறு மொபைலோட கம்பேரிசன் வீடியோஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மோட்டோரோலா மொபைலுக்கும் சாம்சங் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேரிசன் வீடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ இந்த மொபைலில் இந்த ப்ரைஸில் இவ்வளோ கொடுக்குறான், இதோட இவன் ஜாஸ்தியாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் அது மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக முடியாது. அதே மாதிரி பிராண்ட்லேருந்து ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்க்காக நெக்ஸ்ட்டு பிராண்டில் என்ன மொபைல் ரிலீஸ் பண்ணுறாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சரி நம்ம வாங்கின மொபைல் நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க மந்த்லி, வீக்லி, டெய்லி கூட மொபைல்ஸ் லான்ச் பண்ண டைம்லாம் இருக்குது. ரீசெண்டாக நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். ஆன்லைனில் தானே ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறதுனால வரிசையாக ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு 1 or 2 நேம் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று கேமரா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி பேட்டரி, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சே வந்து அவங்க அது மாதிரி சேல் பண்ணாங்க. அது அநேகமாக அவங்களோட இதுதான் ரேட் ரிப்பீட்டடாக வாங்குவாங்கள்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களோட கஸ்டமராக வந்து அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ
ஸோ அவங்க ரெகுலராக கொடுக்குற அமௌண்ட்டுக்கே கொடுத்து இல்லை எனக்கு ஓகே இந்த மாடலில் இந்த வேரியண்ட் இருக்குது. இப்போ ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 எடுத்தால் நம்ம எத்தனை வேரியன்ட்ஸ் பார்த்தோம். ரெட்மி 9ல் கலர் வேரியண்ட் இருக்குது, அது போக ரேம் வேரியண்ட் இருக்குது, அப்புறம் வேறு மொபைல்ஸ் மோட்டோரோலாலையும் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ மோட்டோரோலா E7 பவர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 தான் இருக்குது. அதாவது 332 இருக்கும், இல்லை 464 இருக்கும். ரெண்டில் எந்த மொபைல் வேணுமோ அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டாக நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் பிராண்ட் என்ன பிராண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இல்லை எனக்கு பிராண்டே எடுத்தோடனே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வந்து பாருங்கள். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எத்தனை எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போலாம் 6000ங்கிறது ரொம்ப நார்மலாகவே இருக்குது. ஸோ 6000 இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. நீங்கள் ஒரு கேமரா லவராக இருந்தீங்கன்னா செகண்ட் வந்து கேமரா பாருங்கள், எத்தனை மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மெகா பிக்சல் மட்டும் பார்க்காம கேமராக்கு என்ன சென்சார் கொடுத்துருக்காங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா கேமரா சென்சார் வந்து ரொம்ப டம்மியான சென்சாராக இருந்துச்சுன்னா 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்தாலுமே கூட நமக்கு அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு நல்லா வராது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பாருங்கள். ஸோ ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணுறது ஸ்னாப்ட்ராகன் மட்டும்தான். ஸ்னாப்ட்ராகன் நீங்கள் போய்ட்டு 460 வாங்கினாலும் ஓகே, 450 வாங்கினாலும் ஓகே, இல்லை இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 சொல்லிட்டு புதுசாக வந்துருக்கு, அது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா காம்படிஷன் வைஸ் ஒரே வெர்ஷன் ஒரே இயரில் லான்ச் பண்ண ஒரு மீடியாடெக் ப்ராசஸர், ஒரு சாம்சங் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் வந்து அதிகமாக நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் சஜஸ்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ரேம் வந்து யார் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக என் கையில் தான் ஃபோன் நான் கீழே வைக்கவே மாட்டேன், எனி டைம் என் கையில் மொபைல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க ரேம் வேரியன்ட் வந்து பார்த்துக்கணும். நான் ரேம் கம்மியான இதில் தான் வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு நான் ஒரு 3 GB ரேமில் வாங்கிட்டு நான் போயிட்டு 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஹேங் ஆகுது, எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒர்த் இல்லை. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மினிமம் 4 GB பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வர வேரியண்ட்டில் 4 GBயில் ஒரு 5G நெட்வொர்க் வரைக்கும் வந்து நல்லா இருக்குது சஜஷன். அதாவது 5G நம்ம இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, பட் ஒரு சில இடத்துல ட்ரையலுக்காக கொடுக்குற ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சஜஷன் வந்திருக்கு. எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இன்னும் டெஸ்டிங்க்கு இப்போ தான் பர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களும் டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு எப்படி இருக்கு என்னங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆக போகுது ஸ்டார்ட் பண்ணி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ மோட்டோரோலா மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G40 Fusion, இது வந்து உங்களுக்கான 2-3 வீடியோஸாக கூட ஸ்பிளிட் பண்ணி கூட அப்டேட் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். மோட்டோரோலா G40 Fusion பார்த்தீங்கன்னா 14,499. இந்த ப்ரைஸ் வேரியண்ட்லேருந்து சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ப்ரைஸிங்ஸ் என்ன வச்சுருக்காங்கிறது பொறுத்து தான் நம்ம வந்து முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ 14,499. ஸோ ஒன்றும் ப்ரைஸில் சேஞ்சஸ் இல்லை. 10% அடிஷ்னலாக அந்த 750 குறையும். நீங்கள் 13,350 வந்து வாங்கிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. 13,450 13,500க்கு வாங்கிக்கலாம், 13,750 வாங்கிக்கலாம். ஓகேவா? வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் வந்து மோஸ்ட்லி மோட்டோரோலாவில் கொடுப்பாங்க. நான் என்னோட மொபைலை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கூட எனக்கு பெஸ்ட் டீல்ஸ் வந்து இங்கே இப்போ கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னோட மொபைல் எடுத்தால் கூட அவங்க வந்து ஒரு 8,000 வரைக்கும் எடுக்கிறதுக்கு இருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,999, அதாவது 13,000 பர்ச்சேஸ் பண்ணேன். பட் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 போட்டிருக்காங்க. பட் அவைலபிள் இல்லை, ஸ்டாக் இல்லை. ஸோ ஸ்டாக் இல்லாத டைமில் அவங்க என்ன எம்ஆர்பி போட்டாலும் அது வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சப்போஸ் திரும்ப அவங்க வந்து நம்ம ரீலோடட் வெர்ஷன் மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 732G ப்ராசஸர் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட்டுங்கிறது வந்து ஸ்க்ரீனோட எவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக சொல்கிறதுக்கு 64 MP குவாட் கேமரா இருக்குது, அதாவது 64:8:2 கேமரா இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவில் பின்னாடி இருக்குல்ல லோகோ, அவங்க லோகோ தான் வந்து அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா செட்டப் இருக்குது. உங்களுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வேணும்னா நீங்கள் மோஸ்ட்லி ரெட்மி பார்க்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த மொபைல்ஸ் படி ஓகே ஆடான்ஸ்னு சொல்லிட்டு, அதாவது ப்ரைஸிங் 14,499, 3 ஆடான்ஸ் நம்ம ஆடான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன், பஜாஜ் சுரக்ஷா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூர் பண்ணுற மாதிரி, மொபைல் இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் லாஸ் கவரேஜ், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஃப்ராட், அது மாதிரி எதுவும் ப்ராப்ளம், சைபர் ட்ராக்ஸ் எதுவும் வராமல் இருக்க மொபைல் சேஃப்டிக்காக கொடுக்குறதா வந்து பஜாஜ்லேருந்து இந்த இது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி அசிஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்ட்டி வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இல்லை, எனக்கு தண்ணி பட்டுருச்சு, டிஸ்பிளே சரியில்லை, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது, அது மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு மொபைல் அவங்களே வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுக்கு மோஸ்ட்லி 4 to 5 days ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மொபைல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, ஒருவேளை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ மற்றபடி நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து போயிடலாமா? நெக்ஸ்ட் சாம்சங் பார்க்கலாம். ஓகே, சாம்சங்கில் அண்டர் 16 சாம்சங் அண்டர் 16 நியூயஸ்ட் பர்சன் போட்டு F02 ஆகுது. ஸோ ப்ரைஸ் ஹை டு லோ கொடுத்து பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி F41 ஃபியூஷன் ப்ளூ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் எடிஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ இது 6GB RAM 64 இருக்குது. பரவாயில்ல, 6GB 64 சாம்சங்கில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 64 MP 8 MP. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 MP கேமரா கொடுக்குறாங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 9611 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ப்ராசஸர். இது ஸ்னாப்ட்ராகன் கிடையாது, மீடியாடெக் கிடையாது, தனியாக சாம்சங்கே அவங்க பிராண்ட் யூஸ் பண்ணுற ப்ராசஸர். இதனால தான் கொஞ்சம் நம்ம இந்த மொபைல் பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரேம் வேரியண்ட்டு, கேமரா, பேட்டரி எல்லாமே நல்லா இருந்தாலும் அவங்க ப்ராசஸரில் வந்து அவங்களோட ப்ராசஸர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இல்லை எனக்கு ப்ராசஸர்கிட்ட எனக்கு அவ்வளோ தெரியாது, நான் எடுத்துக்கிறேன், எனக்கு கேமரா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் வந்து பார்க்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ உங்களுக்கு சேம் அதே 750 தான் வந்து குறைய போகுது. மற்றபடி எதுவும் நம்ம இல்லை அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பிராண்ட் வந்து பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பிராண்ட் பார்த்தோம்னா ரெட்மி பார்த்தோம். ஸோ அகெயின் இப்போ வந்து ரெட்மி மொபைல்ஸ் பார்க்கலாம். ரெட்மி மொபைல்ஸில் அண்டர் 16,000 பார்க்க போகிறோம். ஸோ ரெட்மியில் நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது, நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஆட்ஸ் தான் இல்லை, எனக்கு ஆட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே தான் ஆட் இல்லை, சும்மா யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் ஆட் வருது, இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஆட்ஸ் வருது, ஃபேஸ்புக் என்ன சோஷியல் மீடியாவிலே ஆட் வருது. இதோட அடிஷ்னலாக எனக்கு பில்டின் ஆப்ஸ், எனக்கு கேமராவில் ஆட் வருது, செட்டிங்ஸில் ஆட் வருதுன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எம்ஐ சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எம்ஐயில் இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பில்டினாக வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுப்பாங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர ஸ்மார்ட் டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் சப்போர்ட் இருக்கு இல்லையா, கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டோட சேர்த்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த மொபைலையும் வந்து ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஆர் பிளாஸ்டர் இருக்கிறதுனால பழைய டிவிஸ் கூட நீங்கள் இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லலை, இதுவும் இருக்குது, இதனால் கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அகைன் இதுலேயும் வந்து நியூஸ் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். ரெட்மி நோட் 9 ப்ரோ நமக்கு 9 வெர்ஷன் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக நமக்கு வந்து ரெட்மி 9 கட்டுச்சு, இந்த டைம் 9 ப்ரோ கட்டுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,499.
அதே தான், நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ 48 MP கேமரா, 8 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்கனால நம்பி எடுக்கலாம். 5000 mAh பேட்டரினா தான். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ராசஸருக்கு 5000 mAhங்கிறது நமக்கு ஒன் டே வந்து தாராளமாக வரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டிஸ்பிளேவாக இருக்குது, 6.67 இன்ச் இருக்குது. எதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா மோட்டரோலா மொபைலை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. மோட்டரோலா G40 ஃபியூஷன் சொல்லிட்டு நம்ம 15,000 அதாவது 16,000 அண்டரில் பார்த்துருக்கோம். ரெட்மி நோட் 9 ப்ரோவை பார்க்கும்போது ரெட்மி வந்து நமக்கு பெஸ்ட்டாக தோணுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 128 GB இதை நீங்கள் நோட் பண்ணணும். 128 GB ரேமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,500க்கு கிடைக்குது. இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் அவ்வளோ தேவையில்லை, எனக்கு கம்மியான ப்ரைஸில் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு 464 இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்க வேறு என்ன வேரியண்ட் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அவங்க வந்து 464 வைக்கல, அது பதில் 6 GB ரேம் தான் வச்சுருக்காங்க, அப்டேட்டட் வெர்ஷன் தான் வச்சுருக்காங்க. ஸோ 6 GB ரேம்னு பார்க்கும்போது நமக்கு 19,990 வந்துருச்சு. ஸோ வெளியே ஒரு ப்ரைஸ் உள்ள ஒரு ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது 464 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் 64. இது நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்கோம், 464 வந்து 14,795 இருக்குது. 4,128 இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இவங்க வேரியன்ட்ஸ் நிறையா ஷஃபில் பண்ணி கொடுப்பாங்கல்ல. ஸோ அப்படி இல்லை. அப்போ 464 வந்து உங்களுக்கு 14,795 வருது. 6,128 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,990 வருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா 4,128 தான் நம்ம வெளியே டிஸ்பிளேயில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாடல் இல்லை, அப்புறம் எப்படி இவங்க வெளியே டிஸ்பிளேயில் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது பார்த்தீங்கன்னா 4 GB 128ன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க 15,499. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு வேறு இதாக இருக்குது. ஒருவேளை நான் எடுத்த கலர் எதுவும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை கூட சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம ரியல்மி பார்த்துடலாம். குயிக்காக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். கரெக்டாக 1 hour கிட்ட ஆயிடுச்சு வீடியோ. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு லென்த்தியான வீடியோ நானே ஷூட் பண்ணி போடுறது. அப்படியே அதே லென்த்தாகவே போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவையான இடத்த வந்து வேணால் நான் கீழே டைம் லைன் வேணால் கொடுத்துக்கிறேன், டைம் ஸ்டாப்ஸ் கொடுத்து பார்க்குறேன். நீங்கள் அதில் வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் ஆகும்னு நான் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 8 o'clock அப்லோட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, ரியல்மி மொபைல். ரியல்மி அண்டர் 16,000 பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 இப்போ டெலிவரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. எங்கள் ஏரியா டெலிவரி இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், ஓகே நியூயஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக என்ன மொபைல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டே வந்து C25s தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ ஹை டு லோவில் டெலிவரபிள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரியல்மி 7 ப்ரோ. ஸோ ரெட்மி 9 ப்ரோ மாதிரி ரியல்மி 7 ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,999. அது மாதிரி இதுலேயும் பார்க்கலாம். ரியல்மி 7 ப்ரோ. இது என்ன ரேம் வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6 GB 128 கொடுக்குறாங்க. ஸோ 6 GB ரேமுங்க உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். பட் இவங்க ஸ்னாப்ட்ராகன் ஓகே. பேட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4,500 mAh தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இது ஒன் டே யூசேஜ் நார்மல் யூசேஜுக்கான வரும். நம்ம 16,000 போட்டு வெறும் ஒரு 4,000 mAh பேட்ரிங்கிறது நமக்கு இந்த செக்மெண்ட்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மொபைலாக இருக்குது. இதுதான் ப்ரைஸிங்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ரியல்மி 7 ப்ரோ. ரியல்மி 8 5G மொபைல்ஸும் இருக்குது. நீங்கள் 5G எடுக்கனால எடுங்க. ரியல்மி 8 5G இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். சூப்பர் சோனிக் பிளாக்னு சொல்லிட்டு 5Gயில் 48 MP. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து இது எடுத்துப்போம். 5G மொபைல்ஸ் பார்த்துருக்கலாம். ரியல்மி 8 5G
அதாவது 15,000க்கு கரெக்டாக உங்களுக்கு இப்போதைக்கு 5G மொபைலுங்கிறது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு. Realme 8 5G. Realme ப்ரைஸும் அது டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 13,249க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. 8GB ரேம் வேரியன்ட் கூட கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பேட்டரி இமேஜும் ஓகே தான். இதையும் வந்து நான் விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணதில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக கீழே தனியாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மொபைல்ஸ்லாம் வந்து இந்த ப்ரைஸ் வேரியண்ட்டில் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் தனியாக லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஓகே, சரி கைஸ், இதான் கைஸ் இப்போதைக்கு நம்ம பார்த்ததில் இது வந்து என்ன வேரியண்ட் 8GB 128 வந்து பார்த்தீங்கன்னா 17,000 வருது. ஸோ இது வந்து ஒரு 16,250க்கு உங்களால் 8GB RAM 128GB 5G மொபைல் வாங்கலாம்னா தாராளமாக வந்து நீங்கள் அந்த மொபைல் எடுத்துக்கலாம். ரியல்மியில் இந்த செக்மெண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம போக்கோ பார்க்கலாம். ஏன்னா போக்கோவில் இந்த வேரியண்ட்டில் நிறைய மொபைல்ஸ் இருக்குது, அதனால போக்கோ பார்க்கலாம்னு சொல்லலாம். மற்றபடி ஓப்போலாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதில் எதுவும் இப்போ வரைக்கும் நான் டிஃப்ரென்ஸ் பார்க்கல. ப்ரைஸில் அதே ப்ரைஸிங் தான் இருக்குது. போக்கோ F1 அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் 21,000 போடுறாங்க. ஸோ நம்ம அண்டர் 16 கேட்டகரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 15,999 போக்கோ F1 6GB 64 12+5 4000 mAh. இது இன்னும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்காக இன்னும் சொல்லலாம். பட் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ஓகே தான். $16,000 நாளைக்கு ப்ரைஸ். இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,800 ₹100 இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 750 குறையும். அவ்வளோதான். உங்களுக்கு அதிகமாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறது நான் கம்பேர் பண்ணதுக்கு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸில் எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இது ப்ளஸ் நம்பரை நான் ஜாயின் பண்ணதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி வேணும் நமக்கு. இன்றைக்கி ஒரு மொபைல் நம்ம வாங்குகிறோம், இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் இந்த ரேமுக்கு இந்த ப்ரைஸ் தானான்னு சொல்லிட்டு எதுவுமே டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரே மாதிரி மொபைல்ஸில் எல்லா ப்ராண்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் ஒன்றா இருக்குது. நம்ம இன்னும் சொல்ல போகிறதுல ஓகே பெட்ரோல் இன்றைக்கி ரேட் இன்க்ரீஸ் ஆச்சா, ஓகே எல்லா இடத்துலையும் ஒன்று தானே சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே இது பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ அரிசின்னு பார்த்திங்கன்னா கூட ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஆனால் இந்த பிராண்டில் இந்த ப்ரைஸ் ஆகிறது பெர் கேஜிக்கான ரேட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி பல்காக வாங்குறதுக்கும் வந்து அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மொபைல்ஸ் லேப்டாப்ஸ்ன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சார் இப்போ 4GB RAM 64GB இன்டர்னல் வேணும், 5,000 வேணும், இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் சஜஷனாக இருக்கும். 5,000 mAh பேட்ரி வேணும். ஸோ அது போக அடிஷ்னல் கேமரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 13.5 இருந்தால் போதும், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 இருந்தால் போதும், ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசரோடு வேணும் அப்படின்னு யாரும் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் இது எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும் இந்த பிராண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்து நிறைய இருந்தாலுமே அதில் 5,000 mAh பேட்டரி கொடுக்குறவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் போக்கோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 mAh தான் பேட்டரி இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு ஓகேன்னு தான் தோணுது. அதனால தான் வந்து நம்ம போக்கோ வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் கம்பேரிங் டு ரெட்மி. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்னால் ரெட்மி விட்டு வெளியே வர முடியாது, நான் யூஸ் பண்ணி பழகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே எல்லாமே அப்படியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ தாராளமாக எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மோஸ்ட்டாக நான் சொல்ல நினைக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து லாஸ்ட்டாக அபோவ் 16,000
அதான் 30,000 அது மாதிரி பிரிக்காமல் above 60 up to 30 வேணால் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் டைம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் வீடியோ. 8 o'clock பப்ளிஷ் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன்.